ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கையிலிருந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஏதாவது ஒரு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பேமெண்ட்டை உங்களுக்கு உங்களுடைய கையில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன்லேயே பண்ணுறதுக்கான சான்ஸ் இப்போ இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி பண்ணணும், எந்த மெத்தட் மூலமாக நம்மளுக்கு இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு இப்போ பேமெண்ட் பண்ண கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய நேரம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சேமிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் நம்ம பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய கியூல நிக்கணும், அதுக்காக நம்ம செலவு பண்ணி அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களுடைய ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கான பேமெண்ட்டை பண்றதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் இதுல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முக்கியமான வீடியோ தான், அதனால உங்களுடைய நண்பர்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் குயிக்கா உங்களுக்கு கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பேமெண்ட்டை உங்களுடைய கையில் இருக்க ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணி ரொம்பவுமே சிம்பிளா பண்றதுக்கான ஒரு சான்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு பேமெண்ட் மெத்தடை பார்த்தோம் அப்படின்னா இப்போ அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஜிஓவி பே அப்படிங்கிற கவ் பே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ இலங்கை அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தான் ஒபிஷியலா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதன் மூலமாக டிஜிட்டலா உங்களுக்கு இனிமே கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு பேமெண்ட் பண்றதுக்கான சான்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஜிட்டல் எக்கனாமிக் கீழ தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அது கூடயே இன்னும் சில நிறுவனங்கள் இணைஞ்சு நம்மளுக்கு இந்த பேமெண்ட் மெத்தடை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த பேமெண்ட் மெத்தட் மூலமாக கவர்மெண்ட்ல இருக்க நிறைய ஆபீஸ், யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான இடங்களுக்கு உங்களுக்கு பேமெண்ட்டை உங்களுடைய போன்ல இருந்தே பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய காலம், அதாவது நேரத்தை ரொம்பவுமே சேமிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு நீங்க இருக்கிற இடத்துல அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு தேடி போய் பஸ்ல டிராவல் பண்ணி அந்த பஸ்ஸுக்கு ஒரு காசு கொடுத்து உங்களுடைய நேரத்தை செலவழிச்சு நீங்க அந்த பேமெண்ட் பண்ணுவீங்க. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த பேமெண்ட்டை நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு பண்றதுக்கான சான்ஸ் இந்த கவ்பே மூலமாக உங்களுக்கு பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் இந்த கவ்பே அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு வேற டவுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான செப்பரேட் அப்ளிகேஷன் எதுவும் இருக்கோ அப்படிங்கிற ஒரு டவுட் தான். பட் இது பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட்டா இதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இல்லை, இதுக்குன்னு ஒரு போர்ட்டல் நம்மளுக்கு வெப்சைட்டும் பார்க்க கிடைக்காது. நீங்க இவ்வளவு நாளா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா உங்களுடைய டிஜிட்டல் பேங்கிங் ஆப்ஸ்ல தான் இது இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கறத இதுல இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேங்க் ஆப்ல தான் நம்மளுக்கு இதை பார்க்க கிடைக்குது. ஸோ அதையுமே நான் எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இவங்களுடைய வெப்சைட்ல சகல விதமான டீடைல்ஸையும் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு யூனிவர்சிட்டி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கட்டாயம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பேங்க்ல தான் பண்ணணும். அந்த பேங்க்ல இருக்க ரெசிப்டை கொண்டு போய் நம்ம போஸ்ட் பண்ணணும், கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் முன்ன இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டிக்கான பேமெண்ட்டை கூட உங்களுக்கு இந்த கவ்பே மூலமாக பண்றதுக்கான சான்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து சிம்பிளா உங்களுக்கு குயிக்கா அந்த பேமெண்ட் மேக் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இத நீங்க நிறைய கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினைக்க தேவையில்ல. நம்ம இதுக்கு முன்னாடியும் சில வீடியோஸ்ல சொல்லியிருப்போம். ரெவென்யூ லைசன்ஸ் அப்படின்னா நமக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணி எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா நிறைய காலமா நமக்கு இருக்கிற ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இப்ப மத்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் நம்மளுக்கு பேமெண்ட் பண்றதுக்கான சான்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது கூட அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசிப்ட், இ ரிசிப்ட் அந்த டைமே கிடைக்கும். அந்த இ ரிசிப்ட்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸும் கிடைக்கும், உங்களுடைய பேமெண்ட் ரிசீவ் ஆகிருச்சு அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா உண்மைக்குமே மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் தான். அதை இப்போ அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த இவெண்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சில விஷயங்கள் ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அது பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் அது கூட டெத் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, மேரேஜ் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்தே அதை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான பேமெண்ட்ஸை உலகத்தில் எந்த ஒரு நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணி அதை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸும் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டலைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு நம்ம இருக்கிற இடங்கள்ல இருந்தே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான பேமெண்ட்ஸை அக்சஸ் பண்றதுக்கான சான்ஸும் இனிவரும் காலங்களில் கிடைக்கும். ஸோ அதுக்கான வீடியோஸை நம்ம கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இப்போ இந்த கவ்பேல நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத அவங்களுடைய ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் பார்க்கலாம். அந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு அதை கிளிக் பண்ணி அந்த சைட்ல என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு பார்க்குற
மாதிரி இருக்கும். இப்போ அந்த சைட்டுக்கு போய் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா GovPay அப்படிங்கிற அவங்களுடைய சைட்டில் தான் நம்ம வந்திருக்கோம். இந்த சைட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பேமெண்ட் மெத்தடோட டீட்டெயில்ஸை தான் கொடுத்துருப்பாங்க. இந்த சைட்டில் நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்காது. ஸோ அதை நீங்கள் கட்டாயம் ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ இந்த சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, உங்களுக்கு கிளிக் பண்ணி பார்க்கலாம். மேலேயே பார்த்தோம் அப்படின்னா GovPay அப்படின்னு போட்டிருக்காங்க. அது கீழே செக்யூர் அண்ட் கன்வீனியன்ட் பேமெண்ட்ஸ் ஃபார் கவர்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஜிட்டல் எக்கனமி, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, அதுக்கு பிறகு லங்கா பேயும் வந்து இதோட இணைஞ்சு தான் நம்மளுக்கு வந்து இந்த மெத்தடை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு வீடியோ வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ மேலேயே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அதையும் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவுமே சிம்பிளாக பேமெண்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இந்த GovPay மூலமாக கிடைச்சிருக்கு. ஸோ எந்தெந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல பார்க்கலாம். இது யூட்டிலிட்டி பேமெண்ட் அண்ட் அதுக்கு பிறகு எஜுகேஷனல் ஃபீ, இது எல்லாமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து பே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து சில பேங்க் ஆப்பில் அண்ட் அது கூட சில டிஜிட்டல் பேமெண்ட் ஆப்பில் தான் பார்க்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்தோம் அப்படின்னா ஹெலப்பே, ஐபே, இந்த ரெண்டு ஆப்லையுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த GovPay அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு பேங்க் அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தோம்னா NSB பேங்க், காகில்ஸ் பேங்க், நேஷன் ட்ரஸ்ட், அதுக்கு பிறகு பீப்பிள்ஸ் பேங்க், செலான் பேங்க், பேன் ஏஷியா, கமர்ஷியல், HNB, DFCC, சம்பத் பேங்க், BOC, NDB, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆல்மோஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணுற பேங்க்ஸுமே இந்த இடத்துல வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்கும். இந்த பேங்க் அப்ளிகேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த GovPay அப்படிங்கிற இவங்களுடைய இந்த பேமெண்ட் மெத்தட் வந்து நம்மளுக்கு பார்க்க கிடைக்கும். உங்களுக்கு இப்போதைக்கு எந்தெந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத கீழே பார்க்கலாம். ஸோ அதில் ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவை வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது எக்ஸ்டர்னலாக பேமெண்ட் பண்ண இருக்குது அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறதுக்கு அதுக்கான பேமெண்ட்டையும் உங்களுக்கு இதன் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்மளுக்கு அப்கமிங்காக நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அதில் நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இதில் இன்க்ளூட் ஆகும். நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே சிம்பிளாக நம்மளுடைய பேமெண்ட்ஸ் வந்து பண்ணலாம். எல்லா விதமான யூனிவர்சிட்டிஸும் பார்த்தோம் அப்படின்னா இதில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ அதை வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு ஹவ் இட்ஸ் ஒர்க் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம பேங்க் ஆப்பில் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணோன்னா நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டிய அந்த சைட்டில் போயிட்டு நம்ம பேமெண்ட்டை வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ணுறோமோ அதுக்கு வந்து பண்ணணும். அதுக்கு பிறகு நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுவாங்க லங்கா பே மூலமாக. அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் கிடைச்சதுக்கு பிறகு அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து சென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளுக்கு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்து உங்களுக்கு வந்து சிம்பிளாகவே இதன் மூலமாக பேமெண்ட்டை வந்து பண்ணலாம். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து கவர்மெண்ட் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எந்த ஒரு கியூலையும் இருக்க தேவையில்லை. அண்ட் அதுக்குடைய எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வந்து இதுக்கு அட் ஆகாது. ஃபீயும் பார்த்தோம் அப்படின்னா 0 அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு ஃபீயுமே உங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அது இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கொம்பேங்க் டிஜிட்டல் ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற பேஜுக்கு வந்தோன்னா நம்மளுக்கு வந்து பில் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு கீழே நம்மளுக்கு வந்து கேட்டகரி செலக்ட் பண்ண இருக்கும். அந்த கேட்டகரி அப்படிங்கிறதுல நம்ம வந்து கவர்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணதுக்கு பிறகு பில்லர் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல GovPay அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஆர்கனைசேஷன் நேம் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு இப்போ இந்த இடத்துல இப்போதைக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முனிசிபல் கவுன்சில் கூட பார்க்குறதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா டிஆர்சிஎஸ்எல்ல உங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவை வந்து கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துட்டு டன் பண்ணதுக்கு பிறகு கீழே பார்த்தோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு பில் பே பண்ண வந்திருக்க அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அது பில்லில் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு பிறகு NIC, மொபைல் நம்பர் அண்ட் ரீசன் ஆஃப் த பேமெண்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து பேமெண்ட்டை வந்து இதில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கமர்ஷியல் பேங்க் ஆப்பில் பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. மற்ற ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இதுவரையும் ஷோ ஆகலை. சம்டைம்ஸ் இனி அப்டேட் ஆகும்போது இது ஷோ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி இதில் ஈஸியாகவே வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவு விஷயங்கள் தான் மக்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்தை இந்த அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஆல்ரெடி நம்மளுக்கு பல இடங்களில் பார்க்க கிடைச்சாலும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து இது இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில் இருக்க நிறைய யூனிவர்சிட்டிஸையும் இன்க்ளூட் பண்ணி அது கூட நம்மளுக்கு வந்து நிறைய திணைக்களங்களையும் இன்க்ளூட் பண்ணி இப்போ இந்த பேமெண்ட் மெத்தட் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால இந்த பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம். குயிக்காக அவங்களுக்கு அவங்களுடைய பேமெண்ட் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து இதன் மூலமாக கிடைக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். கட்டாயம் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.